ஸோ ஐசிடி டெக்னீஷியன் கோர்ஸில் இறுதியான மொடியூல் 11 டெவலப் பேசிக் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். அப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு அறிமுகம் தான் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் கதைச்சதெல்லாம் சாஃப்ட்வேர் சொல்யூஷனை பற்றி தான். ஒரு ப்ராசஸ், ஒரு செயல்பாடு, வியாபார நடவடிக்கை அல்லது மருத்துவத்துறையிலான நடவடிக்கை அல்லது வங்கி நடவடிக்கைகள் அல்லது வேறு வியாபார நோக்கில்லாத நடவடிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அந்த ப்ராசஸில் ஏற்படுற ப்ராப்ளம்ஸுக்கான சொல்யூஷனை சாஃப்ட்வேரோட வழங்குறது தான் இந்த மொடியூலோட நோக்கம். அடுத்தது சாஃப்ட்வேர். இப்போ சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுற ப்ராசஸ் செயல்பாடு தான் பார்க்க போகிறோம். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஒன்றை உருவாக்கி அதனை நிறுவுவதற்காக ரைட் அனலிஸ்ட், டிசைனர்ஸ், டெவலப்பர்ஸ், டெஸ்டர்ஸ் மற்றும் யூசர் அதை சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறாக்கா எல்லாரும் சேர்ந்து பங்கு கொள்கிற ஒரு படிமுறை செயல்பாடு தான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ரைட், அதாவது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் செயல்பாட்டில் அனலிஸ்ட்டுங்கிற ஆட்களும் சம்மந்தப்படுறாங்க, டிசைனர் சம்மந்தப்படுறாங்க, டெவலப்பர்ஸ் சம்மந்தப்படுறாங்க, டெஸ்டர்ஸ் சம்மந்தப்படுறாங்க, அதோட யூசர்ஸும் சம்மந்தப்படுறாங்க. அவங்களோட பங்களிப்பும் வேணும். இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லும்போது நாங்கள் உருவாக்குற அந்த சாஃப்ட்வேர் தான் அது. பொதுவான பேர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அது வங்கிக்குரிய சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, வேறு சில்லறை கடைக்குரிய சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, ஃபார்மசிக்குரிய சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலுக்குரிய சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்குரிய சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, தகவல் தான் அந்த சாஃப்ட்வேரோட தகவல்கள் தானே செய்யப்படுது. வியாபார நடவடிக்கை மனுஷன் தான் செய்வான், ஆனால் அந்த சாஃப்ட்வேரோட நடக்கிறதெல்லாம் தகவல் பரிமாற்றம், தகவல் சேமிப்பு, தகவல் பரிமாற்றம், தகவல் கணிப்பு, இதெல்லாம் பொதுவாக இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லுவோம். சிஸ்டம்ங்கிறது எங்க சாஃப்ட்வேரை குறிக்குது. அடுத்தது சிஸ்டம் டெவலப்மெண்ட்ஸ் லைஃப் சைக்கிள். சிஸ்டம்ங்கிறது நம்ம சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டேன். சாஃப்ட்வேர் உருவாக்குறதுல அது லைஃப் சைக்கிள் ஒன்று இருக்கு. ரைட், அதாவது ஒரு நுளம்பின் வாழ்க்கை வட்டம்னு சொல்லுவோமே, முட்டையாக இருந்து புழுவாகி, கூட்டு புழுவாகி, நுளம்பாகி, திரும்ப முட்டை விட்டு திரும்ப அப்படியே லைஃப் சைக்கிள் போயிட்டு இருக்கு. அது மாதிரி சிஸ்டம் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுலேயும் ஒரு சைக்கிளில் தான் போயிட்டு இருக்கு. சரி, ரைட். phases of system development life cycle. அதோட படிமுறை, ஒவ்வொரு படிமுறை இருக்குது ஒரு சிஸ்டமோட டெவலப்மெண்ட்.
6 படிமுறை, பிரதான படிமுறை. 6 பிரதான படிமுறை. ரைட். ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனம் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனியோட அக்ரிமெண்ட் செய்கிறாங்க. எங்களோட கம்பெனிக்கு சாஃப்ட்வேர் சொல்யூஷன் ஒன்று செஞ்சுத்தாங்க. ரைட். ஒரு வங்கின்னு எடுத்துக்கொள்ளுமே, வங்கி இது முன்னே கம்ப்யூட்டரில் செய்ய, கம்ப்யூட்டரில் இப்போ முதலாவது நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், கம்ப்யூட்டர் இருக்கிறது வேறு, கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட்டது வேறு. இப்போ உதாரணத்துக்கு பல ஆஃபீஸுகளில் புத்தகத்தில் கம்ப்யூட்டர் இருக்குது, கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறாங்க. ஆனால் அது கம்ப்யூட்டரைஸ்டு இல்லை, அங்கே இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஒன்று இல்லை, சாஃப்ட்வேர் சொல்யூஷன் ஒன்று இல்லை பல நிறுவனங்கள். அநேகமாக எல்லா பேங்க்லேயும் இருக்குது சாஃப்ட்வேர் சொல்யூஷன். மற்ற நிறுவனங்களில் கம்ப்யூட்டர் நிறைய இருக்கும். ரைட். உதாரணத்துக்கு இப்போ ஆடிட் ஃபார்முக்கு போனால் அங்கே எல்லாரும் கம்ப்யூட்டரை வச்சுக்கொண்டு எக்ஸலில் அதுகளில் அவங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ரைட். சில சமுர்த்தி பேங்க் மாதிரி போனால் அங்கேயும் கம்ப்யூட்டரில் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எக்ஸலில் போட்டு. இதில் இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இல்லை, கம்ப்யூட்டர் தான் இருக்குது, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஒன்றும் இல்லை, சாஃப்ட்வேர் சொல்யூஷன் அங்கே இல்லை. ரைட்டு. நாங்கள் ரொம்ப போத்தையில் விடிஏ இருக்குது, விடிஏல ஐசிடி கோர்ஸில் தான் நிறைய கம்ப்யூட்டர் இருக்குது. தில்ஃபா மியூட் பண்ணுங்க. ஐசிடி கோர்ஸில் தான் நிறைய கம்ப்யூட்டர் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஒன்று இல்லை. படிப்படியாக கொண்டு வரது ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நாகர்கோவில் ட்ரைனிங் சென்டரில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உட்பட ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். அப்படின்னா பார்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்குது ஹெட் ஆஃபீஸில், அதில் ஒரு பகுதியை தான் இங்கே செயல்படுத்துகிறாங்க. ஆனால் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் இல்லை, ஏனே நடவடிக்கைகள் இருக்குதானே, அது இன்னும் பேப்பர்லேயும் இமெயிலையும் அனுப்பி கொண்டு இருக்கிறோம். ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒன்று இருந்தால், சொல்யூஷன் ஒன்று இருந்திருந்தா எல்லாமே கம்ப்யூட்டர் நடக்கும். ரிப்போர்ட்டுகள் எதுவுமே நாங்கள் அனுப்ப தேவையில்லை, எல்லாம் அங்கேருந்து பார்ப்போம். நாங்கள் செய்ய வேண்டியது பேசிக் டேட்டாக்களை இன்புட் பண்ணுறது மட்டும்தான். ஸ்டாஃப்ட அட்டெண்டன்ஸும் பிள்ளைகள் அட்டெண்டன்ஸும் தானாக ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதோட அங்கே எட் பண்ணப்படும். மற்றது ஒரு நாளைக்கு என்ன பாடம் நடத்தப்பட்டதுன்னு இன்ஸ்ட்ரக்டர் வந்து கம்ப்யூட்டரில் எட் பண்ணிடுவார். இன்றைக்கி என்ன தலைப்பில் இத்தனை மணிக்கு கிளாஸ் சென்டர், அதுதான் அவரோட வேலை, அவ்வளோதான். அப்போ அதை தேவையான நேரம் தேவையான ரிப்போர்ட்டாக அவங்க எடுத்து பார்த்துக்கொள்வாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இப்போ இருக்கிறது இன்ஸ்ட்ரக்டர் அதையும் எழுதணும் ஒரு பேப்பரில், இன்றைக்கி என்ன படிப்பிச்சு, மாதம் முடிஞ்சோ வருஷம் முடிஞ்சோ இல்லாட்டி திடீர்னோ கால் பண்ணி கேட்பாங்க, ரிப்போர்ட் அனுப்புங்கன்னா அப்போ ரிப்போர்ட்டில் எல்லாத்தையும் திரும்ப எழுதி அனுப்பணும். பிள்ளைகள் சேரும்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி வச்சுக்கிட்டு அதை கம்ப்யூட்டரில் டைப் பண்ணி வச்சு தேவையான டைமில் ரிப்போர்ட்டாக மாற்றி அனுப்பணும். யாரெல்லாம் சேர்ந்தாங்கன்னு, யாரெல்லாம் அப்ளிகேஷன் தந்தாங்கன்னு, அதுக்கப்புறம் யாரெல்லாம் சேர்ந்திக்கிறாங்கன்னு, யாரெல்லாம் காசு கட்டிக்கிறாங்கன்னு, எவ்வளோ கட்டிக்கிறாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாமே மெனுவலாக தான் செய்ய வேண்டிய. ரைட். ஆகவே ஒரு சொல்யூஷன் ஒன்று இல்லை இது வரைக்கும். ஹெட் ஆஃபீஸ் மட்டத்தில் ஒரு சொல்யூஷன் செஞ்சு வச்சு கொண்டிருக்கிறாங்க, அதில் ஒரு பாட்டாக தான் நீங்கள் அட்டெண்டன்ஸ் போகும், அது முழுமையாக இல்லை. ஏன்னா புத்தளம் ட்ரைனிங் சென்டரில் வந்து நாங்கள் மேனுவலாக தான் சைன் பண்ணுறோம் பேப்பர். நாகர்கோவில் சென்டர்லையும் சைனும் பண்ணணும், ஃபிங்கர் பிரிண்ட்டும் வைக்கணும், சைனும் பண்ணணும். ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு சைன் பண்ண தேவையில்லை, சரின்னு சொன்னோம். ரைட். அப்போ அதுதான் சாஃப்ட்வேர் சொல்யூஷன். ஓகே. இப்போ யூனிவர்சிட்டி அட்மிஷன்ஸ்
கம்ப்யூட்டரைஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ பண்ண முன்னுக்க முதல் வருஷம் பண்ண ஆரம்பத்தில் முதல் வருஷம் சொன்னாங்க, வழமை போல் நீங்கள் அப்ளிகேஷன் நிரப்பி வழமை போல் அப்ளை பண்ணுங்க, இன்டர்நெட்லேயும் அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. முதல் வருஷம், அதாவது அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஆரம்பித்து முதல் வருஷம் சொன்னது என்ன, வழமை போல் எல்லாரும் போல் பேப்பரில் அப்ளிகேஷன் நிரப்பி அந்த இதெல்லாம் செஞ்சு அனுப்புங்க, இன்டர்நெட்லேயும் ஒருக்கா ஃபார்மை ஃபில் பண்ணுங்க என்று சொன்னாங்க. அடுத்த வருஷம் என்ன சொன்னாங்கடா, இன்டர்நெட்டில் தான் அப்ளை பண்ணணும், அதில் பிரிண்ட் அவுட் எடுத்து போஸ்ட்லேயே அனுப்பணும் என்று சொன்னாங்க. ரைட், அதுதான் இன்னும் நடைமுறையில் இருக்குது. ஆரம்பத்தில் அது முழு ஃபார்ம் அனுப்ப சொன்னாங்க. அதுக்கப்புறம் சின்ன துண்டு ஒன்று அது தரும், பார்கோட்ஸ் கியூஆர் கோட்ஸோட, அதை மட்டும் அனுப்புனா போதும். கண்டிப்பாக மாறிக்கு சில நேரம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு போகிற அதையும் நிப்பாட்டிடுவாங்க, இன்டர்நெட்டில் அப்ளை பண்ணால் போதும், நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டா போதும். அப்ளை பண்ண ஆதாரத்துக்கு பேப்பர் ஒன்று அந்த வார ரிப்போர்ட்டை பிரிண்ட் எடுத்தால் சரி. ரைட், அப்போ இது கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்படுது. அப்போ இதில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் ஆரம்ப காலத்தில் அப்ளிகேஷன் ஊடாக நிரப்பி அனுப்பின தகவல் எல்லாம் அங்கே ஆட்களை போட்டு உட்காந்து கட்டாக ஃபார்மை கொடுத்து என்டர் பண்ணணும் கம்ப்யூட்டர் உங்களோட டேட்டாவை. இல்லைங்க பூரா அப்ளை பண்ணியிருப்போம், அவ்வளோ பேர் டேட்டாவே என்டர் பண்ணணும். என்டர் பண்ணி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் யாருக்கு எந்த யூனிவர்சிட்டி கொடுக்குறேன்னு டிசைட் பண்ணுறது உட்காரணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, உங்களோட டேட்டாவை நீங்களே இன்புட் பண்ணிடுறீங்க, அவங்களுக்கு வேலை குறவு, செலவில்லாமல் இன்புட் பண்ணி கொடுக்குறீங்க. அவரவர் டேட்டா அவரவர் இன்புட் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களுக்கு தேவை அதை அனலைஸ் பண்ணி போட்டு டிசைட் பண்ணுறது மட்டும், யாருக்கு எந்த யூனிவர்சிட்டி வழங்குறது. ரைட், இதுதான் கம்ப்யூட்டரைசேஷன். இது படிப்படியாக நிகழ்ந்து கொண்டு இருக்குது. இப்போ ஆள் அடையாள அட்டையிலிருந்து எல்லாமே மாறிக்கிட்டு போகுது, இப்போ மாறப்போகுது. இப்போ ஏப்ரல் 28ஆம் தேதி 26ஆம் தேதி நினைக்கிறேன், ஏப்ரல் 26ஆம் தேதிக்கு அப்புறம் புது ஐடென்டி கார்டு இதுக்கு அப்ளை பண்ணுற ஆட்களுக்கு, ஏற்கனவே வச்சுக்கிற ஆட்களுக்கு திரும்ப மாற்ற சொல்லுவாங்க புது ஐடென்டிட்டி. ரைட், அந்த புது ஐடென்டிட்டியும் டேட்டா பேஸில் எல்லாம் போட்டிருப்பாங்க. படிப்படியாக அந்த டேட்டா பேஸுக்கு எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. எல்லாத்தையும் மீன்ஸ் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் இன்ஃபர்மேஷன் முதற்கொண்டு எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. அதுக்கு நான் ஏற்கனவே கிளாஸில் இதை பற்றி கழிச்சிருக்கிறேன் நிறைய விஷயங்கள். அது இப்போ நடைமுறையில் இருக்கு. நான் ரொம்ப நாள் போகணும்னு நினைச்சேன், இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அதில் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணால் கூட, உதாரணத்துக்கு விடிஏல அப்ளை பண்ணி படிச்சுட்டு இருந்தால் அந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணால் கிடைக்காது. ஏன்னா ரெக்கார்டில் இருக்கு, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் ரெஜிஸ்டர் ஆகிக்கிறீங்கன்னு சொல்லி காட்டிகிட்டே இருக்கும், அவங்க உங்களை அலோவ் பண்ண விடாது. கோர்ஸ் முடிஞ்சால் மட்டுமே இது பண்ணாது. அது மாதிரி ஒரு காலேஜுக்கு போட்டு இன்னொரு காலேஜுக்கு போடலாது, ஒரு யூனிவர்சிட்டிக்கு போட்டு இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு போகலாது, இப்படி பல பிரச்சனைகள் வரும். இப்போ அது அறகுறையாக இருக்குது, பிறகு முழுமையாக ஆகிடும். அதே போல் பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து அந்த எந்த ஊரில் பிறந்தாலும் அந்த ஊரில் போயிட்டு தான் பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கணும் ஏஜி ஆஃபீஸில். ஏன்னா அவங்களோட கபோர்டில் ஃபைலில் தான் இருக்கும் அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் காப்பி. இப்போ அப்படி இல்லை, புத்தகத்தில் ஏற்பாடு இருக்கு, புத்தகம் ஏஜி ஆஃபீஸில் வந்து எந்த ஊரில் உள்ள அந்த பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கலாம். பர்த் சர்டிஃபிகேட் நம்பரும் பிறந்த ஊரும் உங்களோட பேரும் இருந்தால் போதும், எடுத்து தந்துடுவாங்க. ரைட், எல்லாம் நெட்வொர்க் பண்ணப்பட்டிருக்கு, கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட்டு இதான் சிஸ்டம் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் வழங்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் ஒரு பலவீனங்களை கொண்ட ஒரு சாஃப்ட்வேர் சொல்யூஷனாக இருந்தாலும் சொல்யூஷன் ஒன்று இருக்குது, குறைபாடுகளுடைய சாஃப்ட்வேர் சொல்யூஷனாக இருந்தாலும் இருக்குதுங்கிறது தான் ஒரு விஷயம். ரைட், இனி எல்லாரும் அதுக்குள்ள தள்ளப்படத்தான் வேணும், எல்லாரும் போகத்தான் வேணும். ஏன்னா அதுதான் நல்லம். ரைட், இப்போ உதாரணத்துக்கு என்ன ஒரு ஆள் என்ன டிகிரி முடிச்சுக்கிறான்னு சொல்லி கம்ப்யூட்டரில் இருந்தால் அதுக்குரிய வேலை வாய்ப்பு வந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வரும். இப்போ நாங்கள் கெசட்டை பார்க்கணும், பார்க்காம அங்கிட்டு பராக்கா இருந்த பார்க்காம வேறு யாரும் அப்ளை பண்ணி ஜாப் எடுத்துகிட்டு போயிடுவோம். கெசட் பார்க்கணும், நாங்கள் எங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன ஜாப் வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். கெசட் அரசாங்கம் இது சரின்னு சொன்னால் உரிய தகமை உள்ள எல்லாருக்கும் இன்டர்வியூ கடிதம் வரணும், அல்லது உரிய தகமை உள்ள ஆட்களுக்கு மெசேஜ் வரணும், இப்படி வந்திருக்கு விரும்பினா அப்ளை பண்ணுங்க.
டெலிஃபோனில் ஃபோன் நம்பர் ஒன்று ரெஜிஸ்டர் ஆகிக்கணும். இப்போ பேங்க்கு இருக்குதானே, பேங்க்குக்கு ஒரு டெலிஃபோன் நம்பர் நான் கொடுத்து வச்சுக்கிறோம். ஏடிஎம்ல காசு எடுத்தாலும் போட்டாலும் அதுக்கு மெசேஜ் வரும். அப்போ சிம்மை வாங்கிட்டு 100 ரூபாய்க்கு சிம்மை வாங்கிட்டு டேட்டா முடிஞ்சோன்னு வீசுகிற ஆட்களுக்கு சரி வராது, பேங்க் நடவடிக்கை சரி வராது. அது மாதிரி தான் இப்போ ஃபியூச்சரில் வந்துடும். கவர்மெண்ட்டுக்கு ஒரு நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணணும். எப்போது நம்பர் மாற்றுறேன்னா உரிய முறைப்படி அப்ளிகேஷன் நிரப்பி நாங்கள் நம்பரை மாற்றிட்டேன்ட்டு மாற்றணும். இதான் இதுக்கு பிறகு இதான் இந்த நம்பர்னு மாற்றணும். சும்மா நினைச்ச மாதிரிலாம் மாற்றிட்டு இருக்கல, மாற்றினா உங்களோட இது வராது. பெர்மனெண்ட்டாக ஒரு ஆள் நம்பர் வச்சிருக்கணும். இதான் இந்த நம்பர். ரைட். அப்படியான விஷயங்களை யோசிச்சு பாருங்கள். ஆகவே நாங்கள் எந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் நீங்கள் மாணவராக இருந்து உங்களுக்கு கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட்ட ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு இருந்தால் எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்கள். தேவையா? அதுக்காவது யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். மாணவராக இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சாஃப்ட்வேர் சொல்யூஷன் ஒன்று தேவையா? டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் பேசுறது கேக்குதா? ரிப்ளை பண்ணாடி கிளாஸை முடிச்சுட்டு போயிடுவேன். கேக்குது சார். சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. பதில சொல்லுங்க. எஸ் ஓ நோ, சாஃப்ட்வேர் சொல்யூஷன் தேவையா இல்லையா? எஸ் ஓ நோ, ரெண்டுல ஒன்று தான் சொல்லணும். இப்போதைக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு தேவைன்னு நினைக்கிறேன். நாசிக் வேற பதில்கள்? எல்லார தேவைப்படும் இல்ல மாணவர்களா இருக்கிறதுனால தேவையில்லை. மாணவராக இருக்கிற உங்களுக்கு பர்சனலா ஒன்றும் தேவையில்லை என்று சொல்றீங்க. அதாவது உங்களுக்கு சொந்தமா ஒரு சாஃப்ட்வேர் சொல்யூஷன் தேவையான்னு நான் கேட்கல. உங்களுக்கு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் சொல்யூஷனை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கா இல்லையான்னு தான் கேட்குறேன். அப்படின்னா இருக்குது. ஏதாவது அப்ளிகேஷன் ஏதாவது கிளிக் பண்ணி அந்த இது செய்யறேன்டா ஆன்லைன்ல, அதுகளுக்கு தேவை இருக்குது. ரைட். அது ஒன்று. அடுத்தது சும்மா டிரெக்டாக பார்ப்போமே. உங்களோட வீட்டில் நீங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ற ஒரு சிஸ்டம் ஒன்று உங்களுக்கு தேவை. எல்எம்எஸ், அதாவது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆரம்பத்தில் படித்தோமே, அதில் ஒன்று தான் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்போ நீங்கள் எவ்வளோ படிச்சுக்கிறீங்கன்னு நான் தான் ரிப்போர்ட் கொடுக்கணும். இப்போ எங்கள் ஆஃபீஸுக்கு நான் உங்களுக்கு சில வேலைகள் செய்ய சொல்லிக்கிறேன். அதை வச்சு தான் நான் ரிப்போர்ட்டை தயாரிப்பேன். இந்த அளவுக்கு படிச்சுக்கிறீங்க அப்படி தானே? மேனுவல் சிஸ்டம். ஆனால் ஒரு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எங்களோட ஆஃபீஸால் செஞ்சு வச்சுருந்தா நீங்கள் அதில் நீங்கள் அட்மிஷன் கொடுத்தோன்னே உங்களுக்கு அதுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் தந்துடுவாங்க. அதை வச்சு நீங்கள் அதில் உள்ள மொடியூல்ஸ் எல்லாம் டாஸ்க் எல்லாம் 1 by 1 செஞ்சுட்டு கம்ப்ளீட் ஆகிட்டு போகணும். அதில் இடைக்கிற டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணி வரணும். ஆன்லைன் டெஸ்ட்டுகள் இருக்கும். இப்போ நான் தான் மெனுவலாக வைக்கிறேன் உங்களுக்கு. ஆன்லைன் டெஸ்ட் ஆன்லைனில் வச்சாலும் அது மெனுவலாக தான் நான் அசைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காகவே அசைன் ஆகிருக்கும். நீங்கள் ஜாயின்ட் ஆகணும்னு அந்த கோர்ஸுக்கு அதில் காட்டிடும் நீங்கள் ஜாயின்ட் ஆகிட்டீங்க கோர்ஸுக்குன்னு. அப்போ முதலாவது மொடியூல்லேருந்து ஆரம்பித்து இப்படி போயிட்டே இருக்கணும். அப்போ உங்களோட ப்ரோக்ரஸை அவங்க ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு மாணவி எவ்வளோ படிச்சிருக்கிறாங்க, என்னெல்லாம் முடிச்சிக்கிறாங்க, என்னெல்லாம் முடிக்கலைன்னு. ரைட். அப்போ அது உங்களுக்கும் அப்போ படிக்கிறார்களுக்கும் லேசி. அவரவருக்கு வசதிப்பட்ட டைமில் அந்த இப்போ ஒரு நாளில் இந்த டைமில் தான் படிக்கணும் அவசியம் இல்லை. ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கும், அது வேறு விஷயம். மற்ற படிக்கிறது வேண்டிய நேரத்தில் அதை போயிட்டு அந்த எக்ஸாமை செஞ்சு அல்லது அந்த டியூட்டரில் கம்ப்ளீட் பண்ணி அசைன்மெண்ட்டில் கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ண உங்களோட அது ப்ரோக்ரஸ் அப்படியே போயிட்டு இருக்கு. ரைட். ஆன்லைனில் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. வெளிநாட்டில் நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம். அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று இல்லை எங்களோட VTL இல்லை.
யூனிவர்சிட்டிகளில் இருக்கு, 1-2 யூனிவர்சிட்டிகளில் வச்சிருக்கிறாங்க. அது செய்யும். இப்போ நான் அன்றைக்கு ஒரேக்கல் நிறுவனத்தில் கோர்ஸ் செஞ்சேன், அதுவும் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு வச்சுக்கிறாங்க. நாங்கள் கம்ப்ளீட் பண்ண ஒவ்வொரு டாஸ்க்காக ப்ரோக்ரஸ் போயிட்டு இருக்கும். ஸ்லைட்ஸ் இருக்கும் வாசிக்கணும், ப்ராக்டிகல்ஸ் இருக்கும் செய்யணும், எக்ஸசைஸ் இருக்கும் செய்யணும், டெஸ்ட் வைப்பாங்க முடிய அதை முடிக்கணும். அதில் இத்தனைக்கு மேலே எடுத்தால் தான் பாஸ்ன்னு வரும். 3 சான்ஸ் தருவாங்க ஒரு டெஸ்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு. 3 சான்ஸ் இல்லை பாஸ் பண்ணிடணும். அதை அப்படி போகணும். ரைட். அப்போ லேசி அந்த கோர்ஸ் எல்லாம் செய்கிறது. ஆன்லைனில் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் செய்யும் போது வசதி ஒன்று இருக்குது, அப்டேட் பண்ணுற லேசி. நோட்ஸில் அப்டேட் பண்ணலாம், பிரிண்ட் அவுட் கொடுத்தா அது பழைய பிரிண்ட் அவுட். இதில் அப்படி இல்லை, நோட்ஸ் இருக்கும், தேவைப்பட நேரம் அப்டேட் பண்ணி விட்ருவாங்க, புதிய விஷயங்களை சேர்த்து விட்ருவாங்க. அப்படியான விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மாதிரியான ஏதேனும் ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தோடு நாங்கள் சம்மந்தப்பட்டு இருக்க வேண்டிய தேவை இருக்கு. இப்போவே ஆல்ரெடி வந்துட்டு, அது சொல்யூஷன் இருக்குதா இல்லையா 2வது விஷயம். ஆனால் தேவை ஒன்று வந்துட்டு. அதில் ஒன்று தான் நாங்கள் ரிசல்ட்ஸ் பார்க்குறது. யாரை இப்போ இடையில சொன்னீங்க நான் கேட்கும்போது ஆன்லைனில் ரிசல்ட்ஸ் பார்க்குறது. அதுவும் இல்லாட்டி என்ன கதை உங்களுக்கு தெரியாது. அந்த எப்படி பார்த்தாங்க அந்த காலத்தில் ரிசல்ட்ஸ் வருவதுன்னு சொல்லப்படுற நாளில் வந்து காலையிலேருந்து ஓடி திரிவான், போஸ்ட் ஆஃபீஸுக்கும் ஸ்கூலுக்குமா ஓடி திரிவான் பொடியங்க. வந்துட்டாங்க கேள்விப்பட்டு போய் பார்த்தா வர இல்லையான்னு திரும்ப வருவான். இப்படி மாறி சிலாக போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நிற்பாங்க, வந்தவனை எடுத்துகிட்டு வரது. அந்த பேப்பர் வந்த பிறகு தான் தெரியும் யாருக்கு என்ன ரிசல்ட். ஸ்கூலில் ஒரு டீச்சரும் பொடியங்களும் இந்த இதில் நிற்பாங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேயே. ரைட். டெலிஃபோன் பண்ணி தான் கேட்கணும், அடுத்த ஸ்கூல்களில் என்ன ரிசல்ட்ஸ் அப்படிலாம் கேட்கணும். இப்போ வீட்டில் இருந்தே பார்க்கணும் ரிசல்ட். அப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டில் செஞ்சு வச்சுக்கிறதால எங்களுக்கு அது லேசாக இருக்கு. ரைட். இன்னும் கூட எங்களோட சில பலசரக்கு கடைகள், வீட்டடியில் இருக்கிற எங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற பலசரக்கு கடைகள், நான் என்னோட புத்தளம் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக்கிறேன், இக்பால் கடை உதாரணம் சொல்லிக்கிறேன். டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கும்போது சொல்லியிருக்கிறேன். டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும், அதாவது டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டில் நாங்கள் டேட்டா பேஸ் செஞ்சு அதுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கான சில வேலைகளையும் எக்ஸஸூடாகவே செஞ்சோம். அதில் பெரிய மட்டத்தை தான் இப்போ பார்க்குறோம். டேட்டா பேஸை மட்டும் அதில் செய்யல, மேனேஜ்மெண்ட்டுக்குரிய தேவையான செஞ்சோம். அதில் அடுத்த கட்டத்தை தான் இதில் செய்கிறோம். அப்போ அந்த சிறிய பலசரக்கு கடையை செய்கிறதுக்கு சாஃப்ட்வேர் சொல்யூஷன் ஒன்று தேவையான ஒரு கேள்வி வரும் சில ஆட்களுக்கு. அது தேவை எப்போன்னு சொன்னால், அந்த பலசரக்கு கடையை இன்னும் டெவலப் பண்ணுறேன்னா கட்டாயம் தேவை. இன்னும் டெவலப் பண்ணுறேன்னு இல்லாட்டி அந்த கடை அப்படியே தான் இருக்கும், பொட்டி கடையாக. ரைட். இன்னும் பலருக்கு இப்போ பலர் புரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க புத்தகத்தில் எங்களுக்கு சாஃப்ட்வேர் சொல்யூஷன் தேவைன்னு. ஆனால் அந்த அளவுக்கு செலவு பண்ணுறதுக்கு ரெடி இல்லாமல் இருக்கிறாங்க. நஷ்டம் இல்லை அவங்களுக்கு, ஆனால் செலவு பண்ணுறதுக்கு ரெடி இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ஆட்டிடியூட் இன்னும் சரியான விழிப்புணர்வு வரையில் இந்த சாஃப்ட்வேரை இதை பற்றி. அதோட இன்னும் நிறைய எங்களோட முன்னேற்றம் நடக்கும்னு அவங்களுக்கு வழங்க மாட்டேன். இப்போ இந்த daras.lk, vazi.lk எல்லாம் சாஃப்ட்வேர் சொல்யூஷனை உருவாக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க தான். தங்களோட பிஸ்னஸ் ப்ராசஸுக்கு சாஃப்ட்வேர் சொல்யூஷனை முன்கூட்டியே முன்னிலையில் நின்று உருவாக்கிட்டாங்க. இப்போ அதோட எவ்வளோ பிஸ்னஸ் நடக்கும் உங்களுக்கு தெரியாது. வீட்டில் இருந்து கொண்டே ஒரு பொம்பளை பிள்ளை டெபிட் கார்டை கொடுத்து நம்பரை கொடுத்து போட்டு ஒரு சாமானை வீட்டுக்கே வாங்கி எடுத்து சூஸ் பண்ணி நிறைய பார்த்து சாமான்களை ஆஃபர் போடுற நேரம் உடனே அப்ளை இது பண்ணி ஆஃபருக்கு அந்த சாமான் எடுக்கிறாங்க. இல்லாட்டி நாம் போகணும், போயிட்டு இல்லையா பார்க்கணும் நிறுவனங்களுக்கு. ரைட். அப்போ அந்த அவங்களோட பிஸ்னஸை சாஃப்ட்வேர் சொல்யூஷனோடாக வெற்றிகரமாக நடந்துக்கிட்டு போகிறாங்க. நிறைய நிறுவனங்கள் இருக்கு, டராஸ், வாசி அப்படின்னு நிறைய நிறுவனங்கள் இருக்கு, அவங்களோட பிஸ்னஸ் செய்கிறாங்க.
1 2 அதில் பிழைகள் வரலாம். அது எல்லா பிஸ்னஸ்லையும் இருக்கும். நான் கேட்குற சாமானுக்கு வேறு மாதிரி ஒன்று வந்துடும், அல்லது படத்தில் காட்டிப்பா நல்ல மாதிரி தெரியும், எடுத்து கையில் எடுத்து பார்த்தா தான் அது தரம் குறைவாக இருக்கிற மாதிரி தெரியும். அது அப்படிலாம் நடக்கும். இதையும் தாண்டி பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா சாஃப்ட்வேர் சொல்யூஷன் ஒன்று அவங்க இது பண்ணிக்கிறாங்க. இப்போவும் புத்தகத்து கடைகள்லாம் சொல்கிறாங்க, எப்படி கோழி தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இந்த சாமான் தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் கொண்டு வந்து தருவோம் அப்படி சொல்கிறோம். சொல்லிப்போட்டு என்ன சொல்கிறாங்க, கூட காசு கேட்குறாங்க, கொண்டு வந்து தாரத்துக்கு கூட காசு கேட்குறாங்க, டெலிவரி சில ஆளுக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து அந்த வாட்ஸ்அப்பில் அந்த நம்பர் அப்படியே போயிடும், மற்ற மெசேஜ் வர அந்த நம்பர் அப்படியே போயிடும். போகிற தேடியே எடுக்க மாட்டாங்க, அது யாரோ ஒருத்தன் போட்டினானேன்னு சொல்லி தான் தேட மாட்டாங்க. ரைட். இதுக்கு ஒரு ஆப் ஒன்று உருவாக்கி கொடுத்துருந்தா, அந்த ஆப்பில் நீங்கள் என்ன சாமான் ஆர்டர் பண்ணால் உடனே வரும்னு சொல்லியிருந்தா, அந்த ஆப் எப்போ இருக்கும், தேவையான ஆப்புக்கு போவாங்க, தேவையான சாமானை டிக் பண்ணுவாங்க, ஆர்டர் பண்ணுவாங்க. அப்போ ஆப்புங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் சொல்யூஷன். ரைட். இப்போ புத்தளத்தில் ஃபேமஸான நம்மளோட அக்தரோட கடை இருக்கு, நம்மளோட என்ன கடை, சம்ரீன்ஸ், அக்தர் வீட்டுக்கிட்ட, அக்தர கடையில் அக்தர வீட்டுக்கிட்ட. ரைட். சம்ரீன்ஸ் இருக்குதானே, சம்ரீன்ஸில் உடுப்பு எடுக்கிறார்கள் எவ்வளோ எடுக்கிறாங்களோ அதை விட இன்னொரு மடங்கு எடுப்பாங்க. அவர் ஒரு ஆப் ஒன்று செஞ்சு போட்டிருந்தார். ஆப் செய்கிறதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா ஃபோன் வச்சுக்கிறீங்க, நல்லா செஞ்சா. அதை பார்த்து 5 லட்ச ரூபா இருந்துச்சுன்னு ஒரு ஆப்புக்குன்னு நினச்சா அவ்வளோதான். ஆனால் அதை போட்டால் காலகாலத்துக்கு அவர் பிஸ்னஸை பிடிச்சிட்டாரு. ஏன்னா சம்ரீன்ஸுக்கு அந்த கேக்கு ஸ்ட்ரீட் கூட்டத்துக்குள்ளே நெருக்கடிக்கெல்லாம் போயிட்டு அதில் போயிட்டு சாமான் வாங்குறதுக்கு எத்தனை பேர் மார்ச்சில் போகாமல் இருப்போம். இந்த கொரோனா டைமில் பயந்து போகாமல் இருப்போம். அது 3 லட்ச ரூபாயோ 5 லட்ச ரூபாயோ ஒரு ஆப் ஒன்று செஞ்சு போட்டு எல்லாருக்கும் புத்தகத்தில் அறிமுகப்படுத்தி விட்டோம். அந்த ஆப்பை இதோட பிஸ்னஸ் டபுள் ஆகும். அதுக்குரிய டேட்டாவை என்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன கடையில் என்ன சாமானிக்கு அதை ஃபோட்டோ பிடிச்சி அதை டிஸ்கிரிப்ஷனோட என்டர் பண்ணுறதுக்கு ஆட்களுக்கு வேலைக்கு எடுப்பாங்க. நிறைய பேர் கம்ப்யூட்டரில் வேலை செய்யும். உங்களை மேக்கும் நிறைய வேலை கிடைக்கும். அந்த மாதிரி பிஸ்னஸும் பெருக்கும், வேலை வாய்ப்பும் பெருக்கும். வீட்டில இருந்து செய்யவும் வேணும் சொன்னாங்க. புதுசாக வர சாமானை என்டர் பண்ணணுமே டேட்டா பேஸுக்கு. என்டர் பண்ணாதான் ஆப்பில் அவங்க பார்ப்பாங்க.